ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம எது வரைக்கும் பார்த்தோம்? ஓகே, இப்போ ஸ்பீடு அடுத்து டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் இதெல்லாம் பற்றி நம்ம என்னது பார்த்தோம், சரியா? அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, டிஸ்டன்ஸுக்கும் டைமுக்கும் இடையான கிராஃப் பார்த்தோம். இப்போ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்க்க முடியும்? இப்போ பேஜ் நம்பர் எத்தனை அப்படின்னா, டேக் பேஜ் நம்பர், just wait. Okay, take page number 22. Take page number 22. Alan, speed time graph பாருங்க. speed time இடையான graph. Let us consider a bus traveling from Tanjavur to Trichy. The speed of the bus is measured for every second. The speed and time and are record and a graph plotted using the data. The result for 4 possible journeys are shown. அதாவது ஒரு பஸ்ஸு வந்து எங்கேருந்து எங்கே போகுது? தஞ்சாவூர்லேருந்து திருச்சிக்கு போகுது. அந்த பஸ்ஸோட ஸ்பீடை என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு செகண்டும் என்ன பண்ணணும்? ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்பீடுக்கும் அந்த டைமையும் என்ன பண்ணிடணும்? ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கிராஃப் வந்து என்ன பண்ணுறோம்? நம்ம போடுறோம், சரியா? இதில் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா, மொத்தம் 4 ஜேர்னியாக கொடுத்துருக்காங்க. எத்தனை கொடுத்துருக்காங்க? 4 ஜேர்னியாக கொடுத்துருக்காங்க. இப்போது நெக்ஸ்ட்டு பேஜ் திருப்பு. இப்போ பேஜ் நம்பர் 23. இதில் ஃபஸ்ட்டு பாக்ஸை பாருங்கள். கார் ஃபஸ்ட்டு என்ன பொசிஷனில் இருக்குது? பஸ் ட்ராவலிங் அட் யூனிஃபார்ம் ஸ்பீடு ஆஃப் மீட்டர் பை செகண்ட். ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீடில் என்ன பண்ணுது? யூனிஃபார்ம்னா சமமாக ஒரு சீரான வேகத்தில் என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது? சரி, அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, பஸ் வந்து என்ன இருக்குது? ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது. அப்போது ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கும் போது என்னாகும் அப்படின்னா, கிராஃபு ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணும்? போகும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, செகண்டு பஸ் என்ன பண்ணுது? யூனிஃபார்ம் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்குது. இப்போ அந்த பாக்ஸை பாருங்கள். யூனிஃபார்ம் ஸ்பீடுனா என்னன்னு சொல்லுவோம்? யூனிஃபார்ம்னு என்ன பண்ணுவோம்? சமமாக போய்கிட்டே இருக்குது. பாக்ஸை பாருங்கள். 0 ஃபஸ்ட்டு டைம் வந்து என்னவாக இருக்குது? 0வாக இருக்குது டைமு. அதோடய வேகம் எவ்வளோ இருக்குன்னா 10 இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுது? டைம் வந்து 1 மாறும் போது அதோட ஸ்பீடு ஆல்ரெடி வந்து 10. அடுத்து என்னவாக இருக்குது? 10. ஓகேவா? அப்புறம் தேர்டாக மாறும் போதும் 10, ஃபோர்த்து 10. இப்போ மாதிரி 10 போய்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதோட ஸ்பீடு என்னது? அந்த 10லேயே தான் என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது? போய்கிட்டே இருக்குது, சரியா? இப்போ நம்ம பஸ்ஸோ இல்லை பைக்கில் போகும்போது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? போகிற மாதிரி தான் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ என்ன பண்ணுது? அது 10லேயே போய்கிட்டே இருக்குது. ஓகேவா? யூனிஃபார்மாக என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது? போய்கிட்டே இருக்குது. இப்போ அதனால தான் ஸ்பீட் ஆஃப் அது என்ன ஆகும்? 0. அதோட ஆக்சிலரேஷன் என்னவாக இருக்குன்னா, எந்த ஒரு டைரக்ஷன் இப்போ ஃபஸ்ட்டு ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து எந்த ஒரு இதுவுமே என்ன பண்ணல? சேஞ்சஸ் ஆகலை. இப்போ பாருங்கள், இந்த பிக்சரையே பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த பிக்சரில் வந்து அந்த ஸ்பீடு என்னவாக இருக்குது? யூனிஃபார்மாக போய்கிட்டே இருக்குது. எந்த ஒரு ஸ்பீடுமே என்ன ஆகலை? சேஞ்சஸ் ஆகலை. அதோட டைரக்ஷனும் என்ன ஆகலை? சேஞ்சு ஆகலை. இப்போ இதோட ஸ்பீடோ டைரக்ஷனோ சேஞ்ச் ஆனதான் அதோட ஆக்சிலரேஷன் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். அப்போ ரெண்டுமே சேஞ்ச் ஆகலை அப்படிங்கும்போது ஆக்சிலரேஷன் என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். என்னவாக இருக்குது? 0வாக இருக்குது. இப்போ தேர்ட் ஜேர்னியை பாருங்கள். பஸ் ட்ராவலிங் வித் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். அதோட ஆக்சிலரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, யூனிஃபார்மாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதோட ஆக்சிலரேஷன் என்னவாக இருக்குது? யூனிஃபார்மாக இருக்குது. அப்போ என்னவாகுது? 10 மேலே என்னவாகிட்டு இருக்குது? கூடிக்கிட்டே போகுது. இப்போ கூடிக்கிட்டே போகும்போது இப்போ ஈக்குவலாக போனால் மட்டும்தான் என்ன இருக்குது? சமம் போகுது. ஆனால் இது 10 என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ பாருங்கள், அந்த பாக்ஸில் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அதோட டைம் 0வாக இருக்குது. அதோட ஸ்பீட் 10 வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1 அதோட ஸ்பீடு வந்து என்ன ஆகுது? ஸ்பீடு 0ல் தான் இருக்குது. டைமும் 0. நெக்ஸ்ட் ஒன்று வரும்போது அது 10. செகண்ட் வரும்போது என்ன ஆகுதுன்னா இன்னொரு 20. அடுத்து தேர்டு வந்து என்ன ஆகுது? இன்னொரு 10 இன்க்ரீஸ் ஆகி 30. ஃபோர்த் வரும்போது இன்னொரு 10 இன்க்ரீஸ் ஆகி 40. அப்படிங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது அப்படின்னா, டைம் இன்க்ரீஸ் ஆக ஆக அதோட ஸ்பீடும் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து என்னது அப்படின்னா பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன். நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் அப்படின்னா அதோட ஸ்பீடு இல்லை டைம் ரெண்டுமே என்ன ஆகும்னா டிஃப்ரெண்ட்
டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்பீடும் ஏதாவது ஒன்று இன்க்ரீஸ் ஆகும், ஏதாவது ஒன்று டிக்ரீஸ் ஆகும். ஆனால் பாசிட்டிவ் ஆக்சலரேஷன்னா டைம் இன்க்ரீஸ் ஆக ஸ்பீடும் என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். யூனிஃபார்மாக என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். இதை தான் பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பார்க்குறனால அது என்னாகுது, அந்த கிராஃபு ஸ்ட்ரெயிட்டாக போகுது. சரியா? அப்போ என்னாகுது, இதோட ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்ட், மாறாது, அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபோர்த்து, பஸ் ட்ராவலிங் வித் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா என்ன பண்ணுது, ஆக்சலரேஷனாக போகுது. த ஸ்பீட் ஆஃப் ஏ கார் டிகிரீஸ் பை 10 மீட்டர் பை செகண்டு எவ்ரி செகண்ட். அதாவது குறைஞ்சிக்கிட்டே வருது. சரியா? இப்போ 7 வரிசை இறங்கு வரிசை சொல்லுவோம்ல, அசெண்டிங் டிசெண்டிங். இப்போ டெக்லரேஷன்னா குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு அர்த்தம். நம்ம ஆக்சுவலாக ஆக்சலரேஷன் அதாவது அசெண்டிங்கும் போது கீழேருந்து மேலே போகும், டிசெண்டிங் அப்படிங்கும்போது மேலேருந்து கீழே, அந்த மாதிரி தான். சரியா? இப்போ என்ன பண்ணுது, தலைகீழே வருது. ஃபஸ்ட்டு டைம் வந்து 0வாக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்பீடு என்ன பண்ணுது, எடுத்த உடனே ஸ்பீடு எவ்வளோ போகுது, 50க்கு போகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டைம் 2ல் 10ஆக என்ன பண்ணிட்டு டிகிரிஸ் ஆகிட்டு, அப்போ 40 செகண்டில் 30 ஆகிட்டு, 10 குறைஞ்சி என்ன பண்ணிட்டு டைம் 5 வரும்போது என்ன ஆகிட்டுன்னா 0வாக ஆகிட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது. சரியா? இப்போல ஃபஸ்ட்டு உள்ளது இந்த சைடு கொடுத்துருக்காங்க, பஸ் அட் ரெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா பஸ் ட்ராவலிங். 5வது பாருங்கள் கீழே, பஸ் ட்ராவலிங். அது ஆக்சுவலாக பஸ் அட் ரெஸ்ட்டு இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கணும். ஆனால் அந்த சைடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேறு ஒன்றும் நினைக்காதீங்க, சொல்லலை அப்படின்ட்டு. இது வந்து என்ன ஆகலை அப்படின்னா டைமும் ஸ்பீடும் என்ன ஆகலை, சேஞ்சஸ் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிக்கிட்டே இருக்குன்னா போய்கிட்டே இருக்குது. அதிலே தான். அதனால் என்ன இருக்குன்னா ஆக்சலரேஷன், அதாவது ஆக்சலரேஷன்னா என்னென்னு சொல்லியிருக்கேன், ஸ்பீடோ இல்லை அதோட டைரக்ஷன் அதாவது திசையோ மாறினா மட்டும்தான் ஆக்சலரேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். இது எதுவுமே சேஞ்ச் ஆகலை, ஸ்ட்ரெயிட்டாக போகுது அப்படின்னா ஆக்சலரேஷன் என்னவாக தான் இருக்கும், 0வாக தான் இருக்கும். ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகி டைமும் இன்க்ரீஸ் ஆகிச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்னது, சப்போஸ் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகி அதோட டைம் டிக்ரீஸ் ஆகிட்டுனா அது நெகட்டிவ். ரெண்டுமே என்னவாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ 5வது பாருங்கள், பஸ் ட்ராவலிங் வித் இன்க்ரீஸிங் ஆக்சலரேஷன். பஸ் ட்ராவல் பண்ணுது எப்படி அப்படின்னா அதோட ஆக்சலரேஷன் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நான் யூனிஃபார்ம் இப்போ தான் சொன்னேன். நான் யூனிஃபார்ம்னா சேமாக இருக்காது. ஒன்று ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா டைம் என்னாகும், குறையும். இப்போ டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா ஸ்பீடு என்னாகும், குறையும். ஏதாவது ஒன்று இப்படி சேஞ்சஸ் இருக்கும். அதை தான் என்ன சொல்லுவோம்னா நான் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாக்ஸை பாருங்கள், டைம் கொடுத்துருக்கு 0, அப்போ ஸ்பீடு எவ்வளவு 0. நெக்ஸ்ட்டு டைம் என்னாகுது அப்படின்னா 1. அடுத்து என்னாகுது, அதோட ஸ்பீடு 2வாக மாறுது. நெக்ஸ்ட்டு டைம் 2 இருக்குது, இது என்ன ஆகிட்டு 8 மாறிட்டு. அப்போது இது வந்து 8ஆக மாறுது அப்படின்னா திரும்ப அந்த 8 வந்து அப்படியே என்னாகும் 8 கூடி ஒரு 16 வரணும். ஆனால் அப்படி இல்லாமல் 3 வருது 18 வந்துட்டு, அடுத்து 4 வருது 32, அடுத்து 5 வருது 50. அதாவது ஒரு கண்டினியூவாக ஒரு மல்டிபிளாக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக என்னவாக இருக்குது. இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், நான் யூனிஃபார்ம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பஸ் ட்ராவலிங். அப்போ அதோட ஆக்சலரேஷன் என்னாகும், சேஞ்சஸ் ஆகும். சரியா? இப்போ சேஞ்ச் ஆகும் நான் யூனிஃபார்மில். அப்போ t = 3 is given by the gradient of the tan gradient at the point. அப்போது இது என்ன ஆகுதுன்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது வித் டைமுக்கு ஏற்றாப்புல என்ன ஆகுது, ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. இதை வந்து நம்ம பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக அதோட டைமும் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பஸ் ட்ராவலிங் வித் டிக்ரீஸிங் ஆக்சிலரேஷன். டைம் பாக்ஸை பாருங்கள், டைம் ஸ்பீடு 0 1 கொடுத்துருக்கு, 18, அடுத்த 2 32, 3 42, 4 48, 5 வந்து 50. ஒரு சம்மந்தமே இல்லாமல் என்ன ஆகிருக்கு, ஆனால் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்பீடு சேஞ்சஸ் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் பிட்வீன் டிஸ்டன்ஸ் டைம் ஸ்பீடு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து டிஸ்டன்ஸ் டைமுக்கு பார்த்தோம், நெக்ஸ்ட்டு ஸ்பீடுக்கும் டைமுக்கும் பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், மூணையுமே என்ன பண்ண போகிறோம், சேர்த்து பார்க்க போகிறோம். சரியா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பாக்ஸில் இதில் என்ன பண்ணிக்கணும்னா ஒரு கிராஃப் மாதிரி தான். சரியா? ஒரு கிராஃப் மாதிரி தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன அப்படின்னா இந்த ஏ பாக்ஸில் பாருங்கள், ஃப்ரம் A to B, ஃப்ரம் B to C, ஃப்ரம் C to D கொடுத்துருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு பேஜ் எடுத்துக்கிட்டிங்களா, அதில் பாருங்கள் பேஜ் நம்பர் 24 பாருங்கள். மூணுக்கும் அதாவது டிஸ்டன்ஸு, டைமு அண்டு ஸ்பீடு மூணுக்கும் சேர்த்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க.
இப்போ பாருங்கள் அதில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதில் பாருங்கள் ஃப்ரம் A to B, ஃப்ரம் B to C, ஃப்ரம் C to D. இது எல்லாமே வந்து பேசிக்காக ஒரு இதாக என்ன பண்ணாங்க கொடுத்துட்டாங்க. கீழே இப்போ பேசிக்காக அந்த பாக்ஸ் கொடுத்ததுக்கு என்ன பண்ணுறாங்க, கீழே ஒரு கிராஃப் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். கிராஃப் போட்டிருக்காங்களா ABCD அப்படின்ட்டு. அந்த ABCD நேர ஒரு கோடு கொடுத்துருக்காங்களா ரெட், அதாவது இந்த ரெட் கலருக்கு கீழே ஒரு பிளாக் கலர் கோடு கொடுத்துருக்காங்களா, அதை என்னவா வச்சுக்கணும்னா எக்ஸ் ஆக்சிஸாக வச்சுக்கணும். நம்ம கிராஃபில் வந்து மேலே ஒரு கோடு போடுவோம், ஹரிசாண்டலாக அதாவது வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் ஒரு லைன் ட்ரா பண்ணுவோம். அப்போ இந்த ஹரிசாண்டல் லைனை வந்து என்ன பண்ணிக்கணும்னா எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கணும். வெர்டிக்கலாக இருக்கிற லைனை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம ஒய் ஆக்சிஸ் ஆக்சுவலாக நம்ம கிராஃப் ட்ரா பண்ணுவோம்ல அந்த மாதிரி போட்டுக்கணும். சரியா, இப்போ ஃபஸ்ட் பாக்ஸில் ஃப்ரம் A to Bயில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கார் ஆக்சலரேட் யூனிஃபார்ம்லி ஃப்ரம் ரெஸ்ட்டு. அதாவது கார் வந்து ரெஸ்ட் பொசிஷனில் இருந்திருக்கு. ரெஸ்ட் பொசிஷனில் இருந்து அது என்ன ஆகுதுன்னா ஆக்சலரேட் ஆகுது. ஆக்சலரேட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், அதோட ஸ்பீடோ டிஸ்டன்ஸோ என்னாகும் சேஞ்சஸ் ஆகும். அப்போ என்ன ஆகுதுன்னா யூனிஃபார்மாக ஆக்சலரேட் ஆகுது. சரியா, அப்போ டிஸ்டன்ஸ் இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் சொன்னோம்ல, இப்போ ஒய் ஆக்சிஸ் என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ், ஒய் ஆக்சிஸ் என்ன சொல்லுவோம் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறோம். எக்ஸ் ஆக்சிஸ் என்ன சொல்கிறோம்னா டைம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் A to B என்ன சொல்லியிருக்காங்க, கார் ஆக்சலரேட் யூனிஃபார்ம்லி ஃப்ரம் ரெஸ்ட்டில் இருந்து அது யூனிஃபார்மாக என்ன ஆகுதுன்னா ஆக்சலரேட் ஆகுது. இப்போ டிஸ்டன்ஸ் மூட் இன்க்ரீசஸ் அட் த இன்க்ரீஸிங் ரேட், ஹென்ஸ் கிராடியன்ட் இன்க்ரீஸ். அதாவது அதோட ஸ்பீடு என்ன ஆகுதுன்னா அதுக்கு டைமுக்கு ஏற்றாப்புல அதோட ஸ்பீடும் என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ என்ன சொல்லுவோம், அது பாசிட்டிவ். அதை என்ன சொல்கிறோன்னா கான்கேவ் கர்வில், அதாவது வளைவு இதில் என்ன பண்ணுறோம் நம்ம போடுறோம். சரியா, அதுக்கப்புறம் செகண்ட் பாருங்கள், கார் மூவ்ஸ் அட் கான்ஸ்டன்ட் ஸ்பீடு. கார் வந்து என்ன ஆகுது மூவ் ஆகுது, ஒரு கான்ஸ்டண்ட்டாக மாறாத ஸ்பீடில் என்ன ஆகுது போகுது. அப்போ அதே இதில் தான் என்ன பண்ணும் போகும், எந்த ஒரு சேஞ்சஸுமே ஆகாது. ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகலை, டைம் மட்டும் என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் மூட் இன்க்ரீஸ் அட் இன்க்ரீஸிங் ரேட்டு. அப்போ இந்த பாக்ஸில் மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் C to D கார் ஆக்சலரேட் டிக்ளரேட் யூனிஃபார்ம்லி டு த ஸ்டாப். அதாவது என்ன ஆகுது, டிக்ளரேட்னா என்னது குறையிறது, டிக்ளரேட்னா குறையிறது. அப்போ டிஸ்டன்ஸ் மூட் இன்க்ரீஸ் at a டிக்ரீஸிங் ரேட். அதோட ரேட் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ். அதாவது கார் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்ட் பொசிஷனில் இருந்து மூவ் ஆகிடுச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா லாஸ்ட்டில் ஸ்டாப் ஆகுது. அப்போ ஸ்டாப் ஆகணும்னா என்ன ஆகும் குறையும். ஸ்டாப் ஆகணும்னா அப்போ குறையும். அதோட மூவிங் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கி. சரி, அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது குறைய ஆரம்பிக்கி. அப்போ அதோட இன்க்ரீஸிங் ரேட் என்ன ஆகும் குறையும். சரியா, அதுதான் அந்த கர்வ் லைனில் என்ன பண்ணியிருக்காங்க மார்க் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன ஆகுது ரெஸ்ட்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ மேலே போகுது. நெக்ஸ்ட்டு மேலே போய் லாஸ்ட்டில் என்ன ஆகிட்டு காரு ஸ்டாப் ஆகுது. அப்போ ஸ்டாப் ஆகும்போது டைம் என்ன ஆகிட்டு அதோட ஸ்பீடு என்ன ஆகுது குறையுது. அதுதான் கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த மேலே போகிற கர்வ் லைனு நெக்ஸ்ட்டு என்ன வந்துடும் அந்த டிக்கு கீழே வந்துடும். சரியா, அப்போ நெக்ஸ்ட்டு டைம் என்ன ஆகும் குறைய ஆரம்பிக்கும். அப்போ டிகிரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள், இந்த ஒய் ஆக்சிஸ் இண்டிகேட் த ஸ்பீடு. நெக்ஸ்ட்டு வந்து ஒய் ஆக்சிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மேலே ஒய் ஆக்சிஸ் என்ன சொல்லுவோம் டிஸ்டன்ஸ் சொன்னோம், கீழே என்ன சொல்கிறோம்னா ஸ்பீடு. கீழே உள்ள அந்த எக்ஸ் ஆக்சிஸ் என்ன அப்படின்னா ஆஸ் யூசுவல் டைம். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பாருங்கள், இதே மேலே உள்ளதே தான், மேலே உள்ள அந்த ஏபியை வச்சு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, கார் ஆக்சலரேட் யூனிஃபார்ம்லி ஃப்ரம் ரெஸ்ட்டு. அதாவது கார் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது மூவ் ஆகுது ரெஸ்ட் பொசிஷனில் இருந்து. அப்போ என்ன ஆகுது மேலே உள்ள அந்த கிராஃப் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அந்த கிராஃப் என்ன ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த A to Bயிலேருந்து கார் என்ன ஆகுது ஸ்பீடும் என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ என்ன ஆகுது இந்த லைன் அந்த ப்ளூ கலர் லைன் வந்து அப்படியே மேலே போகுது. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஃப்ரம் B to C கார் மூவ்ஸ் அட் கான்ஸ்டன்ட் ஸ்பீட். அதோட ஸ்பீடு என்னது கான்ஸ்டன்ட், ஸ்பீடு என்ன ஆகலை மாறலை, அப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ என்ன ஆகுது ஸ்ட்ரைட் லைனாக அந்த ப்ளூ கலர் லைன் கொடுத்துருக்கு, ஏன்னா ஸ்பீடு சேஞ்சஸ் ஆகலை. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குன்னா டிக்ளரேட்னா என்னென்னு சொல்லியிருக்கோம் டிசெண்டிங் ஆர்டர் குறையுது அப்படின்னு அர்த்தம். அதோட ஸ்பீடு குறைஞ்சிட்டு அப்போ கீழே வந்து என்ன ஆகிட்டு ரெஸ்ட் பொசிஷனுக்கு திரும்பியும் வருது. அப்போ அதோட ஸ்பீடு என்ன ஆகிட்டு குறைஞ்சிட்டு. ஓகேவா, அப்போ அது நெகட்டிவ் கான்ஸ்டன்ட், அதாவது என்ன ஆகலை குறைஞ்சிட்டு, இப்போ டிகிரிஸ் ஆகிட்டு, அப்போ அது நெகட்டிவ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, இதுதான் ஸ்பீடுக்கு மேலே உள்ள அந்த பாக்ஸை வச்சு தான் ரெண்டுமே என்ன பண்ணியிருக்கோம் போட்டிருக்கோம். ஸ்பீடு சேஞ்ச் ஆகலைன்னா அது ஸ்ட்ரைட் லைனில் என்ன பண்ணியிருக்காங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ கீழே உள்ள கிராஃப் அண்ட் ஸ்டோரி கொடுத்துருக்காங்களா பாருங்கள். அந்த கிராஃபில் வந்து பாக்ஸாக கொடுத்துருக்குல அதை பாருங்கள்.
ஃபஸ்ட் இதில் வந்து லைனில் வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு, செகண்ட் கீழே வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டைம் கொடுத்துருக்கு. அதை பாருங்கள். ராஜு பிகின் வாக்கிங் டு ஹிஸ் ஸ்கூல், ஹீ ரிமெம்பர்டு தட் ஃபர்கெட் ஹிஸ் பென் அண்டு வாக்டு பேக் ஹோம். அதாவது ராஜு வந்து என்ன பண்ணுறான், வாக் பண்ண தொடங்குறான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. திரும்ப என்ன பண்ணுறான், ஞாபகப்படுத்தி பார்க்கான். அவன் என்ன பண்ணிட்டான், அவனோட பென் அதாவது பேனாவை என்ன பண்ணிட்டான், மறந்து போயிட்டான். அண்டு வாக்டு திரும்ப என்ன பண்ணுறான், பாதி தூரம் போனவன் திரும்ப என்ன பண்ணுறான் அப்படின்னா வீட்டுக்கு வந்துடுறான். பட் ஹீ ஸ்டாப் சடன்லி வென் ஹீ ஹேர்ட் எ நாய்ஸ். சரியா, திடீர்னு என்ன பண்ணுறான், நிற்கிறான். ஏதோ ஒரு சவுண்ட் என்ன பண்ணுது அவனுக்கு கேட்குது. அதாவது ராஜு அப்படிங்கிற பையன் அவன் ஸ்கூலுக்கு வாக் பண்ண தொடங்கி போய்கிட்டு இருக்கான். திடீர்னு அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது, அவனோட பெண்ணை மறந்துட்டான் அப்படின்ட்டு. திரும்ப என்ன பண்ணுறான், அவனோட வீட்டுக்கு வர்றான். ஆனால் திடீர்னு என்ன பண்ணுறான், பட் ஹீ ஸ்டாப் சடன்லி. திடீர்னு என்ன பண்ணிடுறான், நின்றுறான். நடக்கிறத என்ன பண்ணிடுறான், ஸ்டாப் பண்ணிடுறான். பண்ணிவிட்டு ஒரு சவுண்ட் என்ன பண்ணுறான் கேட்குறான். சரியா, இப்போ இந்த கிராஃபில் நம்ம என்ன பண்ணணும், அதை போடணும். இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு ஒய் ஆக்சிஸ் என்ன பண்ணுறோம், நம்ம ட்ரா பண்ணணும். சரியா, ஒய் ஆக்சிஸ்ன்னு எதை சொல்லுவோம், மேலே உள்ள வேர்ட்டிக்கல் லைனை தான் என்ன சொல்லுவோம், ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கீழே உள்ள ஹரிசாண்டல் லைனை டைம் சொல்கிறோம். சரியா, இப்போ இந்த ஒய் ஆக்சிஸுக்கு டிஸ்டன்ஸ் அப்படின்னும் டைமுக்கு வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸை கொடுக்குறோம். சரியா, இப்போ ராஜுங்கிற பையன் என்ன பண்ணுறான், வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு நடக்கிறான். அப்படியா, அப்படி தானே. இப்போ ரெஸ்ட்டில் இருந்து வாக் பண்ணதுனால மேலே அந்த ப்ளூ கலர் லைனை ட்ரா பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு திடீர்னு என்ன பண்ணால் அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு, எதை பெண்ணை மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு. அப்போ திடீர்னு ஸ்டாப் ஆகி அப்போ அவங்க மேலே ஒரு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, மேலே திரும்ப என்ன பண்ணுறான், வீட்டுக்கு வர்றான். அப்போ வீட்டுக்கு வர்றான் கீழே. அப்போ அவனோட ஸ்பீடு என்னாகும், குறையும், திரும்ப வர்றது. அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா மறுபடியும் ஸ்டாப் பண்ணுறான். ஸ்டாப் பண்ணி என்ன பண்ணுறான், ஒரு வித நாய்ஸ் கேக்கு. அப்போது இடையில அதனால தான் இப்படி கோடு. சரியா, அதே மாதிரி தான் கீழே உள்ளதும் பாருங்கள். ராணி வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஹர் மதர் ஃபார் சம் டைம். அதாவது ராணி அப்படிங்கிறவா அவங்க அம்மா வர்றதுக்காக கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுறா, வெயிட் பண்ணுறா. வென் ஹீ சா ஹர் மதர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, அவங்க அம்மா வர்றதை பார்க்குறா. ran அவுட் ஆஃப் ஹியர் ஹோம் பேக்கெட் ஹர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா அப்படின்னா அவங்க அம்மா வர்றதை பார்த்த உடனே வீட்டில் இருந்து என்ன பண்ணுறாங்க, வெளியே போய் அவங்க அம்மாவை நல்லா என்ன பண்ணிடுறா, ஹக் பண்ணிக்கிறா. என்ன பண்ணிக்கிறா, ஹக்டு ஹர் அண்டு ஸ்டுட் தர் ஃபார் எ ஒயில். அவங்க அம்மா வர்றதை பார்த்துட்டு என்ன பண்ணுறா, கட்டி பிடிச்சிட்டு நின்றுக்கிறா. அவங்க பக்கத்தில் என்ன பண்ணிக்கிறா, அங்கேயே நின்றுக்கிறா. சரி, அது மாதிரி தான். அதாவது ராணி வந்து யாருக்காக வெயிட் பண்ணுறா, அவங்க அம்மாவுக்காக வெயிட் பண்ணுறா. சரியா, ராணி யாருக்காக வெயிட் பண்ணுறா, அவங்க அம்மாவுக்காக வெயிட் பண்ணுறா. இது மாதிரி நீங்களாவே என்ன பண்ணலாம், ஸ்டோரி க்ரியேட் பண்ணலாம். கீழே உள்ளதுக்கு நீங்களாக ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணுங்கள். சரியா, இப்போ ராணி வந்து என்ன பண்ணுறா, வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா, ரெஸ்ட் பொசிஷனில் இருந்தா. அதுக்கப்புறம் என்ன பண்ணா அப்படின்னா அவங்க அம்மா வர்றதை அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, வீட்டிலேருந்து வர்றாங்க. வந்துட்டு வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, நிற்கிறாங்களா, நின்றுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அண்டு சி ரன். திரும்ப என்ன பண்ணுறா, ராணி ஓடுறா. ஓடி போய் அவங்க அம்மாவை பார்க்க. அவங்க அம்மா பார்த்தோன்னு என்ன பண்ணுறா, கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறா. கிராஃப் கீழே உள்ளதுக்கு நீங்களாகவே ஸ்டோரி என்ன பண்ணிக்கோங்க, மேக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்டு ஸ்டெபிலிட்டி. சென்டர் ஆஃப் கிராவிட்டி அதாவது கிராவிட்டி இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணோம், நம்ம நடக்க முடியும். இப்போ நிலாவில் போய் நம்ம ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணி நடக்க முடியுமா, மூணில் நடக்க முடியாது. ஏன்னா அங்கே கிராவிட்டி வந்து ரொம்ப 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 கம்மி. சரியா, அதனால் நிலாவில் போய் நம்ம மூணில் போய் என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது. சரியா, இதே பூமியில் நம்ம நடக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி அதாவது புவியீர்ப்பு விசை அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிராவிட்டி இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நடக்கிறோம். இல்லைன்னா நடக்க முடியாது. சரியா, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து என்னது, மேலே வந்து பழம் பழுத்து, இப்போ ஒரு மரத்துலேருந்து பழம் பழுக்குது அப்படின்னா அது பழம் என்ன பண்ணும், கீழே விழும். அப்போ கீழே விழுறதுக்கு ரீசனும் இந்த கிராவிட்டி. மேலே இருக்கிற ஒரு பொருள் கீழே விழும்போது திரும்ப என்ன பண்ணாது, மேலே போக முடியாது. அப்படி இருக்கிறது என்னென்னா கிராவிட்டினால தான் கீழே வருது. இப்போ கிராவிட்டி இல்லை அப்படின்னா என்ன ஆகாது, கீழே வராது. சரியா, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா பாருங்கள், அதில் ட்ரை டு பேலன்ஸ் ஏ கார்ட்போர்ட் ஆன் யுவர் ஃபிகர். அதாவது ஒரு கார்ட்போர்டை என்ன பண்ணிக்கிறோம், அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். வி அப்சர்வ் தர் ஒன்லி ஒன் பாயிண்ட் விச் கார்ட்போர்ட் இட் பேலன்ஸ். அதாவது ஒரு கார்ட்போர்டு அட்டை வச்சுக்கிறோம், அதுக்கு சென்டராக என்ன பண்ணிக்கிறோம், பேலன்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கிறோம். இப்போ நம்ம கையிலே பார்த்துக்கோங்க, ஒரு விரல் எடுத்துக்கிறோம். அந்த ஒரு விரலில் நம்ம அந்த கார்ட்போர்டு அட்டை, ஒரு அட்டை இருக்குது, எக்ஸாம் போர்டு ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ எக்ஸாம் போர்டோட சென்டர் பாயிண்ட்டை வச்சு வைக்க முடியுமா, சென்டர் பாயிண்டில் கரெக்டாக வச்சோன்னா அந்த எக்ஸாம் போர்டு வந்து நம்ம கையில் மேக்ஸிமம் கொஞ்சம் நேரம் வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஸ்டேபிளாக வச்சுக்கிடலாம். சரி, அதுதான் என்னது, சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஓகேவா, கால்டு த சென்டர் ஆஃப் கிராவிட்டி.
நெக்ஸ்ட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டினா என்னென்னு பாருங்கள். தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆன் ஆப்ஜெக்ட் இஸ் எ பாயிண்ட் த்ரோ விச் இஸ் த சென்டர் ஆஃப் த object appears act. The center of gravity of an object is a point through which the entire weight of the object appears to act. ஓகேவா? இப்போ தான் சொன்னோம், ஒரு கார்ட்போர்ட் அட்டையில் அதோட சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணுறது தான் என்னது அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அதாவது கார்ட்போர்ட் அட்டைன்ட்டு இல்லை, இப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி பார்த்தோம்ல, இப்போ அந்த அட்டையோட மையம்தான் கிராவிட்டி அப்படின்னு இல்லை. இப்போ பூமிக்கும் அது மாதிரி என்னது, இப்போ நம்ம அந்த கார்ட்போர்ட் அட்டைக்கு மட்டும்தான் என்ன சொன்னோம், அந்த சென்டர் பாயிண்ட்டு அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொன்னோம். அது மாதிரி பூமிக்கும் ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி உண்டு. சரியா? பூமிக்கும் ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி உண்டு. அதனால தான் பூமி என்ன தான் இருக்குது, ஸ்டேபிளாக கீழெல்லாம் இருக்கலை, ஸ்டேபிளாக நிலையா என்னது ஒரு பொசிஷனில் இருக்குது. இல்லைன்னா அது இப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி இல்லை பூமிக்கு அப்படின்னா என்ன ஆகும், சுத்ததான் சமயத்தில் தலைகீழ சுற்றுதா பூமி இல்லை, இல்லைன்னா நம்மளும் என்ன பண்ணுவோம், தலைகீழ மாறுவோம். சரி, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நிலையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஒவ்வொரு பொருளுக்குமே சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிறது இருக்குது. சரியா? இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃபார் ரெகுலர் சேஃப்ட். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், 25. சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃபார் ரெகுலர் சேஃப்ட் ஆப்ஜெக்ட். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு பொருளுக்குமே என்னென்னு சொல்லியிருக்கோம், சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும். இப்போ வெயிட் ஆஃப் ஏ கார்டு இப்போ இருக்குது. இப்போ அதில் என்ன பண்ணுறோம், ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குது. அப்புறம் ட்ரையாங்கிளோட வெயிட் பார்க்குறோம், அதுக்கும் ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஒரு ரவுண்டு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கும் என்ன இருக்கும், சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும். ஜென்ரலி த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் ஏ ஜியோமெட்ரிக்கல் சேஃப்ட் ஆப்ஜெக்ட் லை ஆன் த ஜியோமெட்ரிக் சென்டர் ஆஃப், அதாவது இப்போ ஒரு சர்க்கிள் வரைவோம், சர்க்கிள் இப்போ காம்பஸ் வச்சு ஒரு சர்க்கிள் வரைகிறோம் அப்படின்னா அது சென்டராக ஒரு பாயிண்டில் வச்சுக்கிட்டு அதை சுற்றி பென்சிலை வச்சு ஒரு லைனில் என்ன பண்ணுவோம், ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுவோம். அப்போது அந்த நீடில் வந்து என்ன இருக்கும், ஒரு பிளேஸில் இருக்கும். இப்போ அதுதான் என்னது, அந்த சர்க்கிளோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இப்போ வாட் அபவுட் த இரெகுலர் ஷேப்டு, இப்போ ரெகுலராக இருக்குது, அதாவது ஒரு ரவுண்ட் ஷேஃபு இல்லை ஸ்கொயர் ஷேஃபு இல்லை ரெக்டாங்குலர் ஷேஃபு அப்படின்னா அதுக்கு ஈஸியாக என்ன பண்ணிடலாம், நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டி சொல்லிடலாம். இதே இரெகுலர் சேஃபாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்கள், ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கு. அப்பரேட்டஸ் என்னென்ன அப்பரேட்டஸ் எடுத்துக்கோன்னா, இரெகுலர் சேஃப் கார்டு, ஒரு ரெகுலர் சேஃபாக இல்லாமல் இரெகுலர் சேஃப் கார்டு எடுத்துக்கிடணும். ஸ்ட்ரிங், பெண்டுலம், பாப் அண்டு ஸ்டாண்டு. ஒரு ஸ்ட்ரிங் பெண்டுலமும் தென் என்ன பண்ணிக்கணும், ஒரு ஸ்டாண்டும் எடுத்துக்கணும். ஃபஸ்ட் என்ன பண்ணால், மேக் 3 ஹோல்ஸ் இந்த லேமினா. அந்த கார்டில் அதாவது அந்த அட்டையில் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 3 ஹோல்ஸ் என்ன பண்ணிக்கணும், போட்டுக்கணும். சஸ்பெண்ட் த லேமினா ஃப்ரம் த ஆப்டிக்கல் பென் த்ரோ த 1 ஹோல் ஆஃப் அஸ் சோன். அதாவது இந்த பிக்சரில் கொடுத்துருக்குல அது மாதிரி 1 ஹோல் வழியாக என்ன பண்ணிக்கணும்னா ஒரு சின்ன கம்புன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் பெண்டுலத்தை என்ன பண்ணிக்கணும், உள்ளே வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு சஸ்பெண்ட் த plumb line from the pin and mark the position of the plumb line and the lamina. அதாவது இது எங்கே இருக்கணும் அப்படின்னா 3 ஹோலில் மேல்புற பகுதி ஹோலில் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன குச்சி மாதிரி வச்சுருக்கோமா, கம்பு மாதிரி, அதுலேருந்து என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன குண்டு மாதிரி என்ன பண்ணணும், கட்டி அந்த நூலை என்ன பண்ணணும்னா ஒரு த்ரெட்டை வந்து தொங்க விடணும். தொங்க விட்டுட்டு இப்போ அந்த குண்டு மாதிரி இருந்த அந்த நூல் தொங்குதில்ல, அந்த நூல் தொங்குற ஸ்டார்டிங் பாயிண்ட்டை என்ன பண்ணிக்கணும்னா மார்க் பண்ணி அதில் ஒரு கோடு மாதிரி அந்த நூல் பக்கத்தில் என்ன பண்ணணும், ஒரு கோடு மாதிரி ஒரு லைன் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ட்ரா பண்ணிக்கணும். அது மாதிரியே அந்த நூலை இன்னொரு ஹோல், அதாவது ஒரு ஹோலில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கம்பு மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு சின்ன குச்சி மாதிரி உள்ளே வச்சு அதில் நூலை கட்டி தொங்க விட்டுருக்கோம். அப்புறம் மீதி இன்னும் 2 ஹோல் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ஒரு ஹோலுக்கு என்ன பண்ணிக்கிறோன்னா அந்த ஒரு த்ரெட்டை வந்து குண்டு வச்சு கட்டி போட்டிருக்கோம். அப்போ அந்த நூல் மேலே வந்து ஒரு கோடு வரைஞ்சிருவோம். அப்போ இன்னொரு ஹோலுக்கு வந்து ஒரு கோடு, அந்த மாதிரியே இந்த நூலை அந்த சைடு வச்சு அங்கிட்டு ஒரு கோடு வரைஞ்சிக்கணும். இப்போ இங்கிட்டு வச்சு நூலை வச்சு 3 சைடு என்ன பண்ணிக்கணும்னா ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் சேஃப் கிடைக்குமா, அப்போ இந்த ட்ரையாங்கிள் சேஃப் தான் இந்த இரெகுலர் சேஃபுக்கான என்னது பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அடிப்பரப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி நம்ம வரைகிற அந்த ட்ரையாங்கிள் தான் என்னது சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அதை என்ன பண்ணிக்கணும்னா எக்ஸ் அப்படின்னு மார்க் பண்ணிக்கணும். சரியா? இப்போ என்னென்னா மீட்டர் ரூல், த ruler is an equilibrium when supported at the center of gravity. அதாவது ஒரு பொருளோட ஈக்குலிபிரியத்தை சப்போர்ட் பண்ணுறதே எது அப்படின்னா இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா?
இப்போ பாருங்கள், ஃபார் a regular object such as a uniform meter rule, the center of gravity is the center of object. இப்போ அது ரெகுலர் சேஃபாக இருந்துச்சு அப்படின்னா அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அதோட சென்டரில் தான் இருக்கும், ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் irregular சேஃப் அப்படிங்கும்போது கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்டெபிலிட்டி. நெக்ஸ்ட் என்னது? ஸ்டெபிலிட்டினா நிலையாக இருக்கிறது, நிலைமை அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டெபிலிட்டினா என்னது? நிலையா. இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 ஆன்சர் மேலே டவுட் இருக்கும். அப்போ ஒரு ஆன்சர் மேலே தான் என்ன இருக்கும்? ஸ்டேபிள், அதாவது நிலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி தான் நிலைமை, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டெபிலிட்டி இஸ் ஏ மெஷர் ஆஃப் எ பாடி எபிலிட்டி டு மெயின்டைன் இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். ஸ்டெபிலிட்டினா என்னது அப்படின்னா நிலையாக அந்த பொருள் வந்து அதே பொசிஷனில் என்ன பண்ணியிருக்கணும், அதோட ஒரிஜினல் பிளேஸ்லையே இருக்கணும். அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஒரு பொருள், ஒரு பாடி அதே ஒரிஜினல் பிளேஸ்லையே அது என்ன பண்ணணும், இருக்கணும். அது மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படியே. அதுதான் என்னது அப்படின்னா ஸ்டெபிலிட்டி. இதுக்கு வந்து they are divided into 3 types. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், செகண்ட் ஒன் அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், இன்னொன்று வந்து நியூட்ரல் ஈக்குலிபிரியம். சரியா? ஒரு பாடி வந்து அதோட ஒரிஜினல் பிளேஸ்லையே என்ன பண்ணிக்கணும், இருக்கிற அந்த திறமையை தான் என்ன சொல்லுவோம், எபிலிட்டியை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ நம்ம வந்து ஒரு பிளேஸில் உட்காந்துருக்கோம் அப்படின்னா நம்மளோட பிளேஸ் அதிலே உட்காந்துருக்கோம் அப்படின்னா அதுதான் என்னது? ஸ்டெபிலிட்டி. சரியா? இப்போ என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் பாருங்கள். The front stem can be tilted through the quite a big angle without rappelling. The its center of gravity is raised when it is displaced. The vertical line through the center of the gravity still falls within the base, so it can return to its original position. அதாவது என்ன சொல்கிறோன்னா ஒரு கோன் சேஃப் ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணுறோம், கவுத்தி வைக்கிறோம். வைக்கும் போது அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து என்ன பண்ணிக்கிறோம், இருக்கும். அதோட சென்டர் அந்த கோன் சேஃப் வந்து என்ன பண்ணாது, பிளேஸ் சேஞ்ச் பண்ணாது, அதே பிளேஸில் இருக்கும். அந்த கோன் சேஃபை என்ன பண்ணுறோன்னா லைட்டாக என்ன பண்ணுறோம், அதை கீழே சாய்க்கிற மாதிரி சாய்க்கும் போது அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இன்க்ரீஸ் தான் ஆகும். ஆனால் அந்த கோன் சேஃப் வந்து என்ன பண்ணாது, கீழே விழாது. திரும்ப நம்ம விட்டாலும் என்ன பண்ணாது, அதோட ஒரிஜினல் பிளேஸுக்கே வந்துடும். ஏன் அப்படின்னா அதோட அந்த கீழே இருக்கிற அந்த அடிப்பரப்பு என்ன அப்படின்னா அதிகம். சரியா? அந்த சென்டர் ஸ்பேஸ் என்னது அதுக்கு அதிகம். அப்படிங்கிறதுனால அது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டேபிளாக இருக்கும். அதோட ஸ்டெபிலிட்டி என்னவாக இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும். அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் அதிகமாக இருக்கும். சரியா? இதுதான் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். நம்ம அதோட நிலையை மாற்றிட்டு அதோட பொசிஷனை, ஒரு பொருளோட பொசிஷனை மாற்றிட்டு திரும்ப விட்டாலும் அதே பிளேஸ்க்கு அப்படியே வந்துட்டு அப்படின்னா அது வந்து ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். அது என்னது? ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். இப்போ என்ன பார்த்தோம், ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் நம்ம பார்த்தோம். சரியா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். சரியா? அதே அந்த கோன் சேஃபை என்ன பண்ணுறோம் அப்படின்னா தலைகீழே கவிழ்த்தி வைக்கும். சரியா? தலைகீழே இப்போ கவிழ்த்தி வைக்கும் போது அதோட சென்டர் ஸ்பேஸ் வந்து என்னாகும் அப்படின்னா ரொம்ப கம்மியாகும். சென்டர் ஆஃப் அந்த அந்த பேஸ் ஏரியா வந்து என்னாகும் அப்படின்னா ரொம்ப கம்மியாக ஆகும். அப்போ அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் என்னாகும் அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ அந்த கோன் சேஃபை என்ன பண்ணுறோன்னா லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா திரும்ப விடும் போது அதே பிளேஸ்க்கு என்னாகாது, அது வராது. என்ன பண்ணிடும், கீழே விழுந்துடும். ஏன்னா அதோட பேஸ் ஏரியா வந்து என்னவாக இருக்குது, கம்மியாக இருக்குது. அப்போ பேஸ் ஏரியா கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது தான் அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்னவாக இருக்கும்னா ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ பேஸ் ஏரியா வந்து சின்னதாக இருக்கும் போது அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்னவாக இருக்கும், கம்மியாக இருக்கும். என்ன பண்ணிடும், கீழே விழுந்துடும். அதை தான் என்ன சொல்கிறோம்னா அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நியூட்ரல் ஈக்குலிபிரியம் அப்படின்னா நடுநிலையாக இருக்கும். சரி? எப்பவுமே என்னவாக இருக்கும், நடுநிலையாக இருக்கும். இப்போ வந்து 2 கோன் சேஃப் மாதிரி வச்சுருக்கோமா, அதை என்ன பண்ணிக்கிறோன்னா வச்சுட்டு அதை நம்ம எங்கிட்ட உருட்டி விட்டாலும் அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன பண்ணாது, மாறாது. அப்படியே என்னவாக இருக்கும், நியூட்ரலாகவே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ அதை படுக்க போட்டாச்சு சொல்லலாம். அந்த மாதிரி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம், அதை ரோல் பண்ணி விடுறோம். ரோல் பண்ணி விடும் போதும் அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன இருக்குது, அப்படியே இருக்குது. எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகலை அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா இதோட கண்டிஷன் பார்க்க போகிறோம். ஸ்டெபிலிட்டியோட கண்டிஷன் பார்க்க போகிறோம். டு மேக் ஏ பாடி மோர் ஸ்டேபிள், அதாவது ஒரு பாடி வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா இப்போ அதுக்கு வந்து அதோட அந்த கண்டிஷன் என்னென்ன கண்டிஷன் இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு லோயர் இட்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா குறைஞ்ச உயரத்தில் இருக்கணும். ரொம்ப என்னது அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்க்ரீஸ் த ஏரியா ஆஃப் இட்ஸ் ஸ்பேஸ். அதோட ஏரியா ஆஃப் ஸ்பேஸ், அதாவது அந்த அடிப்பரப்பு வந்து என்னவாக இருக்கணும்னா அதிகமாக இருக்கணும், இன்க்ரீஸ் ஆகணும். ரொம்ப கம்மியாக
என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும், அன்ஸ்டேபிளாக மாறிடும். சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஊசி என்ன பண்ண முடியாது, நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்க வைக்க முடியாது. ஏன்னா அதோட அந்த நுனிப்பகுதி என்னவாக இருக்கும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதை குத்தி தான் நம்ம நிற்க வைக்க முடியும். அப்படியே என்ன பண்ண முடியாது, நிற்க வைக்க முடியாது. அப்போ இது ஏரியா பேஸ் என்னது, ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்னது, செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். திஸ் பாக்ஸ் இஸ் அட் த பாயிண்ட் ஆஃப் டிப்பிங் ஓவர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, at the heavy base lower at the center of gravity, so the box does not tip over. A broad base makes the box more difficult to tip over. அதாவது ஒரு பொருளோட ஏரியா ஆஃப் பேஸ் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும் போது அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து என்னவாக இருக்கும், கீழே தான் இருக்கும். கீழே, அதாவது ஒரு பொருள் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படின்னா அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து கீழே இருக்கும். அப்போ அந்த பொருளோட கிராவிட்டி என்னவாக தான் இருக்கும், கீழே தான் இருக்கும். அப்போ ஒரு பாடியோட அந்த ஏரியா பேஸ் வந்து என்னவாக இருக்குது, அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அதோட சென்டர் ஆஃப் அந்த பொருள் வந்து என்னவாக இருக்கும், ஸ்டேபிளாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ வந்து எக்ஸாம்பிள் அங்கே பாருங்கள், தஞ்சாவூர் பொம்மை சொல்லுவாங்களே, தலையாட்டி பொம்மை. அந்த பொம்மை வந்து உருண்டை எந்த மாதிரி இருக்கும், ஆனால் அது வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், ஷேக்கன் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை ஆடிக்கிட்டே அதோட தலை வந்து என்னவாக இருக்கும், ஆடிக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கும். கீழே வந்து என்னவாக இருக்கும், ரவுண்டாக இருந்த மாதிரியே தான் இருக்கும் நம்மளுக்கு பார்க்க. என்னவாக இருக்கும், ஆனால் ஸ்டேபிளாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா அதோட அடிப்பரப்பு வந்து என்னவாக இருக்குன்னா கொஞ்சம் அகலமாக, அதோட ஏரியா பேஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால தான் என்னவாக இருக்குது, அது ஸ்டேபிளாக இருந்து லைட்டாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா ஷேக்கன் ஆகிக்கிட்டே இருக்குது. சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரியல் லைஃப்பில் பாருங்கள். இட் இஸ் ஃபார் a reason of stability that the luggage compartment of a டூர் பஸ் இஸ் லொக்கேட் அட் த பாட்டம் அண்டு நாட் ஆன் த ரூஃப். அதாவது இப்போ நம்ம சொகுசு பேருந்துன்னு சொல்லுவோம்ல, அந்த பேருந்தில் அடிப்பரப்பு கீழே வந்து பொருள் தனியாக வைக்கிறதுக்குன்னு என்ன பண்ணியிருப்பாங்க, சில ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி உயரம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரொம்ப கம்மி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பஸ் என்னவாக இருக்கணும், ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2 பஸ்ஸு இருக்குல்ல, 2 பஸ்ஸு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அடுக்கில் வந்து ஒரே பஸ்ஸில் வந்து மேலே ஒன்று கீழே ஒன்று அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ வந்து நிறையா பயணிகள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஏறுறது வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க. இப்போ மேலே அதிகமாக ஏறினா கீழே உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது சென்டர் பாயிண்ட் என்னவாக இருக்காது, கரெக்டாக இருக்காது. அப்போ மேலே எவ்வளோ பேசஞ்சர் ஏறாங்களோ அதுவும் கீழே ஏற பேசஞ்சர் அளவும் என்னவாக இருக்குது, ஈக்குவலாக வச்சு ஏற்றுவாங்க. அடுத்து வந்து இப்போ ரேஸ் கார் இருக்குல்ல, அந்த ரேஸ் காரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உயரம் கம்மியாக, நார்மல் காரை விட என்ன பண்ணியிருக்கோம், உயரம் ரொம்ப கம்மியாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்போ ரீசன் வந்து என்னென்னா அப்போ தான் என்ன ஆகும், நல்லா ஃபாஸ்ட்டாகவும் அதோட சென்டர் கிராவிட்டி என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டேபிள் லைட் இருக்குல்ல, டேபிள் லேம்ப் அண்ட் ஃபேன்ஸ் ஆர் டிசைன் வித் லார்ஜ் ஹெவி பேஸ் டு மேக் தம் ஸ்டேபிள். அதாவது இப்போ மெழுகுவர்த்தி சொல்கிறோம்ல, அந்த மெழுகுவர்த்தியோட ஏரியா பேஸ் வந்து என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுது, அது ஸ்டேபிளாக அதால் நிற்க முடியுது. அது மாதிரி டேபிள் ஃபேன் அந்த மாதிரி தான், அதோட ஏரியா பேஸ் வந்து என்னவாக இருக்குது, அதிகமாக இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுது, அதுவும் ஸ்டேபிளாக இருக்குது. சரியா? இவ்வளோ தான் இதோட அப்ளிகேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இந்த லெசனில் டிஸ்டன்ஸு, டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸ்பீடு, டைம், இந்த 4 தென் ஆக்சிலரேஷன். ஓகேவா? டிஸ்டன்ஸ்னால் டோட்டல் லென்த்தை தான் என்ன சொல்லுவோம், டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஷார்ட்டர் ஸ்ட்ரென்த், அதாவது குறுக்கு வழின்னு சொல்லுவோம் தெரியுமா, எது இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான பாதையோ அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஸ்பீடுனா சேஞ்ச் த டிஸ்டன்ஸ் ஸ்பீடு, டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் த. அடுத்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சேஞ்ச் த வெலாசிட்டி என்ன சொல்லுவோம்னா ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சிலரேஷன் என்ன சொல்லுவோம்னா ஸ்பீட் ஆறு வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறது, டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், சேஞ்ச் ஆகிறது தான் ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா ஸ்டெபிலிட்டி, அப்புறம் ஒவ்வொரு ஸ்பீடுக்கும் டைமுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் டைமுக்கும் இடையில கிராஃப் பார்த்தோம், 3 கம்பேர் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா ஸ்டெபிலிட்டி பார்த்தோம். ஸ்டெபிலிட்டியில் 3 டைப்ஸு, சென்டர் ஆஃப் கிராவிட்டி அதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஸ்டெபிலிட்டியில் 3, ஒன்று வந்து ஸ்டேபிள், ஒன்று அன்ஸ்டேபிள், ஒன்று வந்து நியூட்ரல். ஓகேவா? இவ்வளோ தான் இந்த லெசன், இதோட ஃபினிஷ் ஆகுது. சரியா?